உலகில் புதிதாக தற்போது ட்ரெண்ட் உருவாவது போல புதிதாக வைரஸ் பாதிப்புகள் உருவாகி வருகிறது. கொரோனா ஏற்படுத்திய தாக்கத்திலிருந்தே இன்னும் மீண்டு வராமல் மனித இனம் இருக்க, சமீபத்தில் பிரேசில் நாட்டில் முதல் முறையாக ஓரோபூச்சே வைரஸ் பாதிப்பால் உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளன. பிரேசிலில் 2 பேர் இந்த வைரஸால் உயிரிழந்த சம்பவம் இதுதான் அடுத்த பெருந்தொற்றோ என்ற விவாதத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியுள்ளது. ஓரோபூச்சே வைரஸ் கொசுக்கள் மற்றும் பூச்சிகள் மூலமாக பரவுமாம். இந்த வைரஸ் தொற்று ஒரு மனிதனிடம் இருந்து மற்றொரு மனிதனுக்கு பரவக்கூடியது அல்ல. இந்த வைரஸால் பிரேசிலில் 30 வயதான 2 பெண்கள் உயிரிழந்துள்ளதுதான் தற்போது இதனை கொடிய வைரஸாக பார்க்க காரணியாக உள்ளது. ஓரோபூச்சே வைரஸ் 1955ஆம் ஆண்டு ட்ரினிடாட் மற்றும் டொபாகோ என்ற இடத்தில் உள்ள கிராமத்தில் இருந்த ஒரு வன பாதுகாவலருக்கு தான் முதலாக கண்டுபிடிக்கப்பட்டது. ஓரோபூச் என்ற ஆற்றுக்கு அருகே இந்த வைரஸ் பாதிப்பு கண்டறியப்பட்டதால் ஓரோபூச்சே என்ற பெயரை இந்த வைரஸ் பெற்றது. அப்போதிலிருந்தே அமேசான், பனாமா, அர்ஜென்டினா, பொலிவியா, ஈக்வடார், பெரு, வெனிசுலா போன்ற பகுதிகளில் சில ஓரோபூச்சே வைரஸ் பாதிப்பு கண்டறியப்பட்டது. என்னதான் இந்த வைரஸுக்கு 2 பேர் மட்டுமே இறந்திருந்தாலும் இந்த வைரஸால் 20 நாடுகளில் 7200 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பல சமயங்களில் இந்த வைரஸால் ஏற்படும் பாதிப்புகளை சிக்கன்குனியா, ஜிகா வைரஸ் அல்லது மலேரியா என்றே பலரும் நினைத்துக் கொள்வது வழக்கம். இதற்கு இந்த வைரஸால் ஏற்படும் பாதிப்புகளே அறிகுறிகளே காரணம் என மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த வைரஸ் மனித உடலை தாக்கினால் 3 முதல் 10 நாட்களில் அறிகுறிகள் ஏற்பட தொடங்கும். திடீரென காய்ச்சல், தலைவலி, குளிரில் தொடங்கி மயக்கம், கண்வலி, குமட்டல், வாந்தி, போட்டோபோபியா போன்ற அறிகுறிகள் 1 வாரம் வரை நீடிக்கும் என மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த வைரஸை முழுவதுமாக அழிக்க மருந்துகள் ஏதும் தற்போது வரை கண்டுபிடிக்கப்படவில்லை என்பதே இந்த வைரஸை இன்னும் அபாயகரமாக்குகிறது. எனினும் இந்த வைரஸ் பாதித்தவர்கள் அதிகமாக தண்ணீர் குடிப்பது அவசியம் என மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த வைரஸால் பாதிக்கப்படாமல் இருக்க அதிக கொசுகள் இருக்கும் பகுதிகளில் இருக்கக்கூடாது எனவும், சுற்றுப்புறத்தை சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வைத்திருப்பது அவசியம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைக்கு இந்த வைரஸால் அதிக உயிரிழப்புகள் எதுவும் இல்லாததால் கொரோனா அளவிற்கு இது கொடிய நோயாக இன்னும் உருவெடுக்கவில்லை எனவும் மக்கள் அச்சப்பட வேண்டியதில்லை எனவும் தெரிவித்துள்ளனர்.